Hello guys, welcome to Ashra's Creative Videos. Today என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா சாக்லேட் கேக் வீட்ல உள்ள பொருளை வச்சு எப்படி ஈஸியா செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க guys வீடியோக்குள்ள போலாம். ஆனா நம்ம இதல சாக்லேட்லாம் ஆட் பண்ண போறது இல்ல. எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க guys வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கணும். அதுல ஒரு 1/2 கப் சீனி ஆட் பண்ணிக்கணும். சுகர் 1/2 கப் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இத நல்லா பவுடரா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இத பவுடரா அரைச்சு எடுத்ததுக்கு அப்புறம் இது கூட 3 முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. 3 முட்டை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் 2 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணுவோம். ஏன் நம்ம இத ஆட் பண்றோம் அப்படினா அப்பதான் முட்டையோட ஸ்மெல் இல்லாம சாப்பிறதுக்கு நல்லா இருக்கும். அதனால தான் நம்ம 2 டேபிள்ஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்றோம். இதையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதையும் நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்களும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம வேறு ஒரு பவுலில் எடுத்துட்டோம். இப்போ இது கூட நம்ம 1/2 கப் மைதா ஆட் பண்ணோம். இப்போ பாருங்கள் 1/2 கப் மைதா ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இது கூட பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். பேக்கிங் சோடா ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, பேக்கிங் சோடாவும் இப்போ நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ இது கூட நம்ம வாசனை இல்லாமல் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதையும் நம்ம இப்போ ஆட் பண்ணிட்டோம். இப்போ இது கூட நம்ம மில்க் ஒரு 1/4 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1/4 கப் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது சால்ட் வந்து சும்மா குட்டிக்கொண்டு ரொம்ப கம்மியாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்களும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே கைஸ், அது தனியாக இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு 3 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் ஆட் பண்ணணும். கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி அந்த இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி தான் நீங்களும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஓகே கைஸ், இப்போ உங்களுக்கு நீங்கள் எதில் கேக் செய்ய போகிறீங்களோ அந்த பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் கீ ஆர் பட்டர் போட்டுட்டு அதில் நம்ம தடவி விட்டுக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அது மேலே லைட்டாக மைதாவை நம்ம தூவி விட்டுக்கணும். மைதா தூவி விட்டுக்கணும். ஏன் நம்ம மைதா தூவுறோன்னா அப்போ தான் கேக் வந்து ஓரத்தெல்லாம் ஒட்டாமல் ஒழுங்காக வரும். அதனால தான் நம்ம எதில் கேக் ரெடி பண்ணணுமோ அதில் இந்த இதை ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு மேலே வந்து உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். முந்திரி வேணால் முந்திரி போட்டுக்கலாம், பிஸ்தா வேணால் பிஸ்தா போட்டுக்கலாம், பாதாம் வேணால் பாதாம் போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் மேலே வந்து டிசைனுக்காக தூவி விட்டுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி பாதாம் தூவியிருக்கேன். பாதாம் அண்ட் முந்திரி போட்டிருக்கேன். இந்த நட்ஸ் எனக்கு பிடிக்கும், அதனால் நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம குக்கரை 5 மினிட்ஸ் வந்து மூடி வச்சு ஹீட் பண்ணதுக்கு அப்புறம் சிம்மில் வச்சு நம்ம கேக்கை வச்சு மேலே வந்து வெயிட் போடாமல் நீங்கள் அதை பேக் பண்ணி எடுத்துக்கணும். நான் 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள் பஃபியான அழகான கேக் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே டெம்டிங்காக இருக்குல்ல. இதுக்கு பிஸ்கெட் தேவையில்லை, உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. கலருக்காக நம்ம கொக்கோ பவுடர் கூட ஆட் பண்ணல. ஒன்லி இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி ஈஸியாக செஞ்சுருக்கோன்னு பாருங்களேன். ஸோ கண்டிப்பாக கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க. ஸோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ உங்களுக்கு வேணுமோ அதை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நிறைய வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.